பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா பெண்ணை நீ ஒதுக்கி தான் வைக்கணும்னு எது உங்களை வந்து சொல்லுது? உங்ககிட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தூய்மைவாதம். அந்த தூய்மைவாதம் வெறுமனே வந்து ஆண்கள் கிட்ட மட்டுமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பெண்கள் கிட்ட தான் மிக அதிகமா இருக்கு. அம்மா ஓகே பொண்ணை பார்த்து பொறாம இருக்கு. எனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் என் பொண்ணுக்கு கிடைக்குது. அப்போ நான் இருந்த மாதிரி இவளும் இருக்கட்டும். ஆணாதிக்கம்ங்கிறது ஒரு பாராசைட். அதுவும் அது வந்து ஆண்கள் கிட்ட தான் இருக்குதான்னா கண்டிப்பா கிடையாது. பெண்களுக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்கு. நான் நல்ல அம்மாவா இருக்கிறேனா, நான் நல்ல அம்மாவா இருக்கிறேனா, நீங்க நல்ல அம்மானு சாகிற வரைக்கும் எவனும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர போறது இல்ல. எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்? அந்த பேட்ஜை குத்தி நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்? நல்ல அம்மாங்கிற பேட்ஜ் எதுக்கு? அந்த கிரீடம் எனக்கு எதுக்கு? வேணாம். எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்த என்னோட குடும்பம் கல்யாணம்னு வரும்போது எனக்கு அங்க செக் வைக்குது. நீ கேட்ட எல்லாம் உனக்கு கிடைச்சது, ஆனா உன் திருமணத்தை வந்து நான் தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு. அதை எப்படி ஓவர் கம் பண்றது? விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம ஹர் ஸ்டோரிஸ்ல இருக்கோம். நம்ம கூட எழுத்தாளரும் பெண்ணியவாதியுமான தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க. சமீபத்தில் ஹர் ஸ்டோரிஸ்ல இருந்து பெயரற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியாயிருக்கு. அதை ஒட்டி ஒரு விவாதத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பணும். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நலம் தோழர். மாதவிடாய் பத்தின ஒரு கட்டுரை இருந்தது. இப்போ கூட ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பீரியட் டைம்ல ஒரு பொண்ணு வந்து வெளியே உட்காரிச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. எப்படா மாறும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மெனார்ஷ் அல்லது இந்த பியூபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இதுவும் ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த அறிவு வந்து நம்ம சமூகத்துக்கிட்ட கிடையாது. ஒன்று அது ஓவரா வந்து அதை ஒரு பெரிய கொண்டாட்டமா கொண்டு போய் அந்த கொண்டாட்ட மனநிலையில தான் இன்னமும் நம்ம அந்த விஷயத்த பார்க்குறோம். மாதவிடாய்ங்கிறது வந்து மாதவிடாயை கொண்டாட்டமா பார்க்குறோம். ஆனா மாதவிடாய் வந்த பெண்ணை தீட்டா பார்க்குறோம். அப்போ ஒரு குழந்தைய ஒரு ஆணுக்கு பெற்றுத்தர்றதுக்கு ஒரு பெண்ணுடைய உடல் தயாராகுது அப்படிங்கிறது இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஒரு பொருண்மை சமூகம். நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற உபரியை சேமிச்சு வைக்கணும். அந்த உபரியை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறோம். அப்போ தலைமுறையை அடுத்து தரக்கூடிய பெண்ணாக அந்த பெண் நகர்ந்து வர்றா, அவ வந்து வளர்ந்துட்டா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. அந்த சமூகமே கொண்டாடுது. ஆனா அதே சமயத்துல அந்த பெண்ணுடைய உடல் வந்து தீட்டுக்குரியதாக ஒரு ஒதுக்கி வைக்க வேண்டியதாக ஓரமாறுன்னு சொல்ல வேண்டியதாக இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு கல்வி அறிவியல் சார்ந்த ஒரு கல்வி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அறிவியல் சார்ந்த கல்வி நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு. இட் இஸ் வெரி நேச்சுரல், இட் இஸ் வெரி நார்மல். ஒரு பெண்ணுடைய உணர்வுல இது நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது. அப்போ அதை தாண்டி அந்த அறிவியலை தாண்டி இங்க ஒண்ணு இயங்கிட்டு இருக்குல்ல. பெண்ணா பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா பெண்ணை நீ ஒதுக்கி தான் வைக்கணும்னு எது உங்களை வந்து சொல்லுது? உங்ககிட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தூய்மைவாதம். அந்த தூய்மைவாதம் வெறுமனே வந்து ஆண்கள் கிட்ட மட்டுமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பெண்கள் கிட்ட தான் மிக அதிகமா இருக்கு. எப்பயுமே வந்து நான் திருப்பியும் எல்லா பேட்டிலையும் சொல்லிட்டே இருக்கேன், திருப்பியும் இங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஆணாதிக்கம்ங்கிறது ஒரு பாராசைட். அந்த பாராசைட் வந்து தன்னைத்தானே சூழலுக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்துக் கொள்ளக்கூடியது. அதுவும் அது வந்து ஆண்கள் கிட்ட தான் இருக்குதான்னா கண்டிப்பா கிடையாது. பெண்களுக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்கு. அப்போ அந்த ஆணாதிக்க சிந்தனை வந்து அவங்களை என்ன செய்ய தூண்டுது அப்படின்னா, பெண்ணை வந்து நீங்க தனியா வைங்க, ஒதுக்கி வைங்க. ஏன்னா நான் அப்படித்தானே வந்திருக்கேன். நான் மட்டும் தனியா இருந்தேன்ல எங்க வீட்டுல. அப்போ இந்த பெண்களுக்கே வந்து தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அந்த பெண் குழந்தை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா கீதா அழகா சொல்லுவாங்க, பெண்ணுக்கே அம்மாவுக்கே பொண்ணை பார்த்து பொறாம இருக்கு. எனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் என் பொண்ணுக்கு கிடைக்குது. அப்போ நான் இருந்த மாதிரி இவளும் இருக்கட்டும். அந்த பொறாமை உணர்வு பெண்களை அப்படி செய்ய தூண்டுகிறதுங்கிறாங்க. குறிப்பாக நடுத்தர வயதுக்கு வர்ற பெண்களை அம்மாக்களுக்கு பெண்கள் மீது கட்டாயமாக பொறாம இருக்கு. ஏன்னா அம்மாக்கள் வாழாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பொறாமையுடைய வெளிக்காட்டுதல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க செய்யறாங்க. நான் தனியா இருந்தேன்ல, அப்ப நீயும் இருக்கணும். ஒண்ணு அந்த விஷயம். இன்னொன்னு இந்த சமூகம் பெண்கள் என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து எப்பா இதெல்லாம் வந்துச்சுன்னா தீட்டுப்பா, இந்த பொண்ணு வந்து போய் இது அரிசி பானையில கை விட்டுறக்கூடாது, புளிப்பானையில கை விட்டுறக்கூடாது, பருப்பு பானையில கை விட்டுறக்கூடாது, இதெல்லாம் அவங்க வந்து சொல்லி பழக்கி இருக்காங்கல்ல. அப்ப அது எல்லாத்தையும் அம்மா என்ன நினைக்கிறாங்க, இப்பெல்லாம் இருந்தாதான் சுத்தபத்தமா இருக்கணும் போல இருக்கு. சுத்தபத்தம்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அதுக்கு ஒரு பயங்கரமான கனெக்டேஷன் இருக்கு. அது ஜஸ்ட் சுத்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சுத்த பத்தம்ங்கிறதே இருக்கு பாத்தீங்களா. அதுவே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை தான் அந்த சொல்லே. அப்போ அதை நம்ம என்ன செய்யறோம்னா, எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை நான் கடைப்பிடிச்சிருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிற எல்லா பெண்களும் கடைப்பிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு நம்ம அதை செய்யலைன்னா நம்ம வந்து ஒரு ஆட்மேன் அவுட் ஆயிடுவோமோ, நம்ம தனிச்சு தெரிஞ்சிருவோமோ, எல்லாரோட மாதிரியும் நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம், இந்த சமூகத்துல எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவமே நீங்க கோயம்புத்தூர் சம்பவத்திலேயே ஒரு பக்கம் செய்தி வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா,
அந்த அம்மா தான் போய் என் பொண்ணு வந்து இந்த மாதிரி வயசுக்கு வந்துட்டாங்க, அவங்கள வந்து நீங்க ஓரமா உட்கார வச்சு பரிசை எழுத வைங்க, அந்த அம்மா தான் சொன்னாங்க, அதனாலதான் நாங்க இந்த பொண்ணை தனியா உட்கார வச்சோம் அப்படின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லுச்சு அப்படின்ற செய்தியும் வந்துச்சு. உண்மையில அப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா நடந்திருக்கு. எனக்கே தெரியும், என் கூட படிச்ச ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லி அவளுக்கு கொஞ்சம் தனியா உட்கார வைங்க அப்படின்றது நான் படிச்சப்ப, ஏன்னா இது 25 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்கத்தான் செஞ்சிருக்கு. அப்ப இது நடக்காததா அப்படின்னா நம்ம சமூகத்தை நடக்கத்தான் செய்யுது. அப்ப பெண்ணுக்கு வந்து இங்க ஒரு விஷயம் திருப்பி திருப்பி போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தீட்டு, பெண்ணுடைய உடல் தீட்டு, மாதவிடாய் வந்தா அது மோசம், அந்த மாதவிடாய் நேரத்துல நீங்க ஆண்களை பார்க்கக்கூடாது, ஆண்களோடு நீங்க பழகக்கூடாது, பொதுவெளியில நீங்க புழங்கக்கூடாது அப்படின்றது வந்து இவங்களுக்குள்ள உள்ள ஒரு 2000 வருஷமா உள்ள இருக்கு. அப்ப இதை அவங்க வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த அன்லேர்னிங் எங்க இருந்து வருது? அந்த அன்லேர்னிங்கை யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க புழங்கக்கூடிய அல்லது அவங்க நகரக்கூடிய அந்த சர்க்கிள்ல இதை சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு கோவையில இந்த அம்மா பழகுன வட்டத்துல கண்டிப்பா அப்படி ஆட்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய இந்த மாதிரி ஒரு முற்போக்கு பேசக்கூடிய ஒரு நகர்ப்புறத்து நடுத்தர வர்க்க மக்கள் கிட்ட இது இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. நுட்பமா இருக்கும், நுணுக்கமா இது இன்னும் இருக்கதான் செய்யும். அது வேற வேற விதங்கள்ல அது இருக்கும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி தனியா வீட்டுல ஒரு ஓரமா போய் உட்காரு அப்படின்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யத்தான் செய்வாங்க. கோயிலுக்கு போகாத, இந்த நாள்ல ஏன் கோயிலுக்கு போற? அதே மாதிரி சில அம்மாக்கள் ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த, ஒரு நல்ல நாள் வந்துட்டா போதுமே உட்காந்துருவா, இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா வந்து போற போக்குல பேசிட்டு போவாங்க. ஆனா அது வந்து அந்த பெண் குழந்தையை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படிங்கிறது அம்மாக்களுக்கே வந்து புரியுறது கிடையாது. அவங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா வேலைப்பளு, அவ வந்தானா கூட எனக்கு ஒரு கை இருந்திருக்கும், இப்ப போய் அவ உட்காந்துட்டா, அந்த வேலையை சேர்த்து நான் செய்யணும் அப்படின்றப்ப அந்த வேலைப்பளு இந்த எரிச்சல் அம்மாக்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே அம்மாக்கள்லாம் அன்லேர்ன் பண்ணணும் ஆஸ் மதர்ஸ் ஆல்சோ. ஏன்னா பிள்ளைங்க புதுசா ஒரு விஷயத்த படிக்கிறது எளிமை, ரொம்ப ஈஸி. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, ஒரு அம்மா அதை கத்துக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவுக்கு அதை நான் யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்ப நீங்க புழங்கக்கூடிய அந்த வெளி, நீங்க நகரக்கூடிய அந்த சர்க்கிள் வந்து எப்படிப்பட்ட சர்க்கிளா இருக்கு அப்படிங்கிறத பெண்களே இங்க இன்னொரு வாட்டி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. உங்களை அந்த சர்க்கிள் பின்னுக்கு தள்ளுதா, முன்ன இழுத்துட்டு போகுதா அப்படிங்கிற கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நீ வந்து சாமி கும்பிடு, நீ கோயிலுக்கு போ, நீ மாதவிடாய் வர்ற காலத்துல நீ வீட்டை விட்டு வெளியே வராது அப்படின்னு சொல்ற ஒரு சர்க்கிள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். அது வேண்டாம், தட் இஸ் நாட் ஃபார் யூ. இதே வந்து உங்களுக்கு இது இருக்கா, பரவாயில்ல, இது இட் இஸ் அ நேச்சுரல் திங், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இதோட நான் மலையேறி இருக்கேன், இதோட நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்ற பெண்கள் உங்க கூட இருக்காங்களா, தென் அண்டர்ஸ்டாண்ட் இட். எஸ், உங்களுக்கு ஒரு சரியான சர்க்கிள் அமைஞ்சிருக்கு. அப்போ நம்மளை நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு அம்மாக்கள் வந்து நகர்ந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த இடத்துக்கு நகர்ந்து வராம சமூகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுல எந்தவித பொருளும் இருக்கிறதா எனக்கு தெரியல. யூ ஷுட் மூவ். நீங்க நகரணும் முதல்ல. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆணாதிக்கம்ங்கிற பேராசைட் யார்கிட்ட வேணா இருக்கலாம், அது ஒரு பெண்ணுகிட்டையும் இருக்கு அப்படின்னு. எனக்கு இது நீங்க சொல்லும் போது என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம அம்மாக்கள் எல்லாமே ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ரொம்ப அழுத்தி வச்ச ஒரு ஆளா இருக்காங்க. இதன் வழியா அவங்க ஒருத்தங்க மேல கேள்வி கேட்கலாம், இல்ல இதன் வழியா நான் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ஏதோ ஒரு வழியா அவங்களுக்குள்ள வந்துருச்சோ, அதன் வெளிப்பாடுதான் அந்த மகளை அவங்க அடக்கி வைக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு குழந்தையே வளர்க்கறதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா தலையில போடுது. அப்ப அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து நானா இல்லை, நான் அம்மாவா தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிறாங்க, நம்பிக்கிறாங்க, அவங்க அம்மாவாவே வாழ்றாங்க. அப்படி இல்லை, அம்மான்றது என்னுடைய ஒரு ரோல். எனக்கு எப்ப வேணுமோ அந்த ரோலை நான் பண்ணுவேன், எனக்கு வேணான்றப்ப அந்த ரோலை நான் கழட்டி வச்சிருவேன். அந்த தெளிவு ஐ திங்க் குறைந்தபட்சம் நகர்ப்புறங்கள்ல இருக்கிற நடுத்தர பெண்கள் கிட்ட அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ 40+ விமன் வந்து தே டிராவல் டுகெதர், நிறைய வந்து குரூப் சேர்ந்து அவங்களே டூர்ஸ் போறாங்க, டிராவல் போறாங்க, குழந்தைங்களுக்கு கார் பூலிங் பண்றாங்க. அப்போ இந்த பெண்கள் வந்து முழுக்க முழுக்க வேற ஒரு லெவல்ல வேற ஒரு ரேஞ்சில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்மாங்கிற அந்த ரோலை எப்ப தனக்கு தேவையோ அப்ப மட்டும் அந்த ரோலை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா வந்து காலம் காலமாக இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த தாய்ங்கிற அந்த ரோல் அது வந்து எல்லாம் சாக்ரோசாங்க்ட், அதுதான் வந்து எல்லாத்தை விட புனிதமானது. அந்த ரோல்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஓஹோ இந்த ரோல் நம்ம தான் பிளே பண்ணணும்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு தான் வருது, இது கடமை நமக்கு தான். ஒரு பெண் வந்து இன்னொரு பையனை காதலிச்சிட்டா அப்படின்னா உடனே எல்லா குற்றச்சாட்டும் அம்மா மேலதான் வரும். நீ பிள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கியாடி அப்படின்றதுதான் முதல் கேள்வியா வரும். ஏன் வளர்த்தணும், அப்ப நீ என்னடா பண்ண தடிமாடு வீட்டுல இருந்துகிட்டு, நீயும் தானே வளர்த்தன அந்த பொண்ணை. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த சமூகம் திருப்பி திருப்பி வந்து ஒன்னோடதுன்னு பெண் கிட்ட சொல்லுது. அப்ப பெண் அதை எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல நான் அம்மா மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நானா இருக்கிறேங்கிறது இருக்குல்ல. ஐ எம் மீ ஃபர்ஸ்ட். இப்ப நான் செல்வி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் செல்வி தான், அதுக்கப்புறம் தான் நான் அம்மா. அந்த கிளாரிட்டி வந்து இந்த பெண்களுக்கு வந்து இல்லை. அதனாலதான் இவங்க திருப்பி திருப்பி அந்த ட்ராப்புக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க, அந்த சுழலுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு நான் நல்ல அம்மாவா இருக்கிறேனா, நான் நல்ல அம்மாவா இருக்கிறேன்னா. நீங்க நல்ல அம்மானு சாகிற வரைக்கும் எவனும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர போறது இல்ல. எதுக்கு அந்த சர்டிஃபிகேட், அந்த பேட்ஜை குத்தி நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்? நல்ல அம்மாங்கிற பேட்ஜ் எதுக்கு? அந்த கிரீடம் எனக்கு எதுக்கு?
வேணாம். நான் நல்ல மனுஷியா வாழ்ந்துட்டு போறேன், நல்ல அம்மா நல்ல மனுஷங்கிறத இன்னும் பெட்டரா நான் சந்தோஷமான ஒரு நபராக நான் வாழ்ந்துட்டு போறேன், லெட் மீ பி ஹாப்பி அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பெண்கள் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த இடத்துக்கு நீங்க நகராம இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்க புள்ள லவ் பண்ணா, உங்க புள்ள இன்னொருத்தனோட பேசினா எல்லா பிரச்சனைக்கும் நான் பொறுப்பு அப்படிங்கறத தயவுசெய்து பெண்கள் நினைக்கவே கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் தேர் ஜாப். ஒரு பெண்ணை மானிட்டர் பண்றது, அவளுக்கு செக்யூரிட்டியா வேலை செய்யறது, அது வந்து நம்ம வேலை கிடையாது. அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்க தெரியும், தன்னை தற்காத்துக் கொள்ள எல்லா பெண்ணுக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் அதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸை, எப்பா நீ வெளியில போறியா, ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல நீங்க பண்ற எல்லா விஷயமுமே அந்த பொண்ணுடைய, உங்க மகளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டூ மச் தான். தலையிடுறீங்க நீங்க அனாவசியமாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கை. 18 வயசுக்கு மேல உங்க பெண் குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. அவங்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் பொறுப்பாளி கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அந்த ரோலை எடுத்துக்கிட்டு, நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி, நான் தான் இந்த வீட்டுக்கு அம்மா அப்படிங்கிற கிரீடத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு, ஆணாதிக்கத்தை மண்டையில ஏத்திக்கிட்டு, ஆண் என்னெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தோல்பாவையாக கையை காலை இப்படியே ஆட்டிக்கிட்டே வீட்டுல இருக்க வேண்டியதுதான். நம்ம இப்ப அம்மாக்கள் பத்தி எல்லாம் நிறைய பேசணும். ஏதோ ஒரு வகையில இப்ப நம்ம கொஞ்சம் மாறிட்டோம். எங்க அம்மாவை போல நான் இல்லை, நான் மாறிட்டேன். நான் வந்து நிறைய படிச்சுட்டேன், அவங்கள விட நிறைய உலகத்தை பார்த்துட்டேன், நிறைய மனுஷங்களை பார்த்துட்டேன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதுக்கு என் குடும்பமும் கூட தான் காரணம். அவங்கள கூட என்ன இவ்வளவு தூரம் அனுமதிச்சாங்க. சரி நீ போ, நல்லா படி, எல்லாம் பண்ண அனுமதிச்சாங்க. இல்ல அவங்க யார் அனுமதிக்கிறதுக்கு? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி சொல்லுங்க, கூட நின்னாங்க. எக்கனாமிக்கலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க படிக்க வச்சாங்க. இது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்த என்னோட குடும்பம். கல்யாணம்னு வரும்போது எனக்கு அங்க செக் வைக்குது, பாரு நீ வந்து நீ கேட்ட எல்லாம் உனக்கு கிடைச்சது, ஆனா உன் திருமணத்தை வந்து நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு. அதை எப்படி ஓவர் கம் பண்றது? சமூகம் வந்து பெண்ணை வந்து ஆட்டுக்குட்டியா பாக்குது, குடும்பம் பெண்ணை வந்து ஆட்டுக்குட்டியா தான் பாக்குது. என்ன அப்படின்னா, கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் கொடை, கோயில் திருவிழா. அந்த கோயில் திருவிழாவில் பலி கொடுக்குற ஒரு ஆடாதான் இந்த குடும்பம் பெண்ணை வளர்க்குது. நல்லா கொழுத்த தீனி போட்டு வளர்ப்பாங்க ஆடை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா தீனி போடுவாங்க. அந்த அந்த ஆடை அவங்க கவனிக்கிறதே பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். என்ன இப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு. கடைசியில போய் ஒரு நாள் நீங்க வெட்டதானே போறீங்க. அப்போ இந்த குடும்ப அமைப்புக்கு என்ன காலங்காலமா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பெண் ஓ சாதியை சேர்ந்தவ, இந்த பெண் ஓ குடும்பத்தை சேர்ந்தவ, இந்த பெண் வந்து அடுத்த தலைமுறையை யாருக்கு உருவாக்கி தரணும்னா ஓ சாதியை சேர்ந்த உன்னை போல சம இடத்துல இருக்கிற ஒரு நபருக்கோ அல்லது உன்னை விட மேல இருக்கிற ஒருத்தனுக்கோ தான் இந்த பெண் அவளுடைய கருப்பையை கொடுக்கணும். வேற யாருடைய விந்துவும் அந்த பெண்ணுடைய கருப்பைக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அந்த கருப்பை இந்த சாதிக்கு சொந்தமானது, இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது, நீதான் அந்த கருப்பைக்கு அப்பா அப்படின்னு தான் குடும்பத்துல இருக்கிற ஆண்களை நம்ப வச்சிருக்கோம். இந்த கருப்பைக்கு நீ தான் அண்ணன், நீ பொறுப்பு, இது வந்து உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, உன்னுடைய பொருள் இது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ வீடுகள்ல நம்ம பெண் குழந்தைங்களை எப்படி பாக்குறோம்? ஏன் வந்து ஒரு பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளியில போகும்போது அதுக்கு பிடிச்ச ஒரு ஆடை போட்டுட்டு போகும்போது துப்பட்டா ஒழுங்கா பின் பண்ணுன்னு அண்ணன் ஏன் சொல்றான்? அப்பா ஏன் இருந்தா அவளை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண சொல்லணும் அம்மாவை ஏன் சொல்றாரு? ஏன்னா அப்பாவும் அண்ணனும் அந்த பொண்ணை வந்து தங்களுடைய குடும்பத்துல ஒரு சொத்தாக, குடும்பத்துல வந்து ஒரு டேபிள் சேர் மாதிரி, ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி, குடும்பத்துல இருக்கிற பெரிய சொத்தான ஒரு வீடு மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய கருப்பையும். பெண் இல்லை, கருப்பை மட்டும். அப்ப அந்த கருப்பை மீதான உரிமை அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து குடும்பத்து ஆண்கள் தங்களுடைய கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் யார சொல்றேனோ, நான் யார கை காட்டுறேனோ அவன் மட்டும்தான் உன்னுடைய கருப்பையில அவனுடைய விந்தை செலுத்த வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். குடும்பம் அதை தான் எதிர்பார்க்குது, அது குடும்பத்து ஆண்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. அப்ப அதற்கு எதிராக ஒரு பெண் தனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, ஒருத்தனை நான் விரும்புறேன், ஒருத்தனை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அதே சமூகத்தை சேர்ந்த, அதே ஜாதியை சேர்ந்த, அதே வர்க்கத்தை சேர்ந்த பையனா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏழபாலில் கூட பரவாயில்ல, எங்க ஜாதியா இருக்கணும், அந்த இடத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்ப அந்த சாதி தூய்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இங்க இருக்கிற ஆண்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்படி நம்புறாங்க, இந்த சாதி தூய்மையை நான் தான் காப்பாற்றணும். நீங்க பெரும்பாலும் பாருங்களேன், சாதிய கொடுமைகள் எல்லாத்துலயுமே அபியூசரா ஆண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு ஸ்பேஸ், ஒரு பிளேஸ் அவங்க கேம் பிளே பண்ணுவாங்க, அது வேற. ஏன்னா இப்ப கூட மேல் பாதியில நேற்று நடந்த விஷயம் நீங்க பாத்திருப்பீங்க. பெண்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க உள்ள வந்துறாங்க, இந்த கோயில் நாங்க இடிக்க போறோம் அப்படின்ற பிரச்சனையை இப்ப கிளப்புறது பெண்கள் தான், அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான். அப்ப இவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த புனிதத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும், இது புனிதமானது, இந்த கருப்பை புனிதமானது, இந்த கருப்பை அசிங்கப்படக்கூடாது, இதுக்குள்ள வேற ஜாதிக்குள்ளது எதுவுமே வந்துடக்கூடாது, அதனால இதை நம்ம பாதுகாக்கணுன்றதுனால அந்த பொருளை பாதுகாக்கும் பொருட்டு இது எல்லாமே, உன்னை நான் ஏன் வளர்த்துறேன், உனக்கு இவ்வளவு விஷயத்த நான் ஏன் சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா நான் உன்னைய இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நான் யாரை கை காட்டுறேனோ அவனை நீ கட்டிக்கணும், அந்த கண்டிஷனுக்கு தான் உன்னைய வளர்க்கவே செய்யறேன்.
உன்னை நிறைய வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இது ஒரு திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. உனக்கு வேண்டியது என்ன வேணாலும் வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன், என்ன ட்ரெஸ் வேணாலும் வாங்கி தரேன், என்ன சாப்பாடு வேணாலும் வாங்கி தரேன், எல்லாமே படிக்கிறேன். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், என்ன படிக்க ஆசைப்படுறியோ படி, அதையும் நான் செஞ்சு தரேன். ஆனால் ஒன்னே ஒண்ணுதான், மாப்பிள்ளை மட்டும் நான் யாரை கையை காட்டுறேனோ அவனை மட்டும் நீ கல்யாணம். அப்போ இது வந்து ஒரு கேம்பிள், ஒரு எப்படி சொல்றது, பெண்ணை வந்து எமோஷனலா ஒரு பிளாக்மெயிலுக்குள்ள கொண்டு போறது. இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சேன்ல, நான் உன்ட்ட வேற ஏதாவது கேட்டேனா, அப்பா அவன்கிட்ட வேற ஏதாவது கேட்டேனா, அம்மா அவன்கிட்ட வேற ஏதாவது கேட்டேனா, இதை மட்டும் தானே கேட்கிறேன், நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோயேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த இடமே அந்த எமோஷனல் பிளாக்மெயிலே வந்து பேரண்ட்ஸ் செய்யக்கூடாதுங்கிறேன். நீங்க ஒரு நல்ல பெற்றோராக இருந்தா பெற்ற குழந்தைய பெற்ற பெண் கிட்ட பிளாக்மெயில் பண்ணாதீங்க, டீல் பேசாதீங்க. இட் இஸ் நாட் அ பிசினஸ். உங்க பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவ தீர்மானிக்கட்டும். அவ்வளவு கூட தெரியாத சவல பிள்ளையா வளர்க்காதீங்கிறேன். தன்னுடைய தேர்வு, தனக்கு என்ன வேணும், தான் யாரை திருமணம் செஞ்சுக்கணும், தான் என்ன படிக்கணும், இந்த சாய்ஸ் எல்லாமே அந்த பெண் தானா செய்யட்டும். அந்த தெளிவு ஒரு பொண்ணுக்கு ஒரு 18 வயசு பிள்ளைக்கு இருக்குல்ல. நான் என்ன காலேஜ்ல நான் போய் என்ன கோர்ஸ் படிக்கணுங்கிறத அந்த பெண் தீர்மானிக்கிறாள். அப்ப எந்த பையனை திருமணம் செஞ்சுக்கிறதுங்கிறதே அவங்க தீர்மானிக்கட்டும். இவங்க எல்லாரும் உடனே ஒரு ப்ரொடெக்ஷன் மோடுக்கு டக்குன்னு போயிடுவாங்க. வேற ஒரு ஜாதி பையனை போய் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கே அந்த காதல் கல்யாணம் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தீங்க. இப்போ எவ்வளவு பாக்குறீங்க, எவ்வளவு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்றான், அவ்வளவு பேர் நாசமா போயிட்டான் அப்படின்வாங்க. ஏன் இங்க வந்து நீங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழ்ந்து கிழிச்சிட்டாங்களா? இல்ல ஃபெயிலியர் அங்கேயும் இருக்கு, ஃபெயிலியர் இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ஃபெயிலியருக்கான பொறுப்பை பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு மோசமான பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், வாமா நீ வீட்டுக்கு வந்துருமா, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல. அப்ப அதே பொறுப்பை தான் ஒரு பையனை காதலிக்கிறப்ப அந்த பொண்ணு எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த முடிவை வந்து எடுத்திருப்பா. ஓகே, இவன் நல்லவனா தான் இருக்கணும், இவனை நம்புனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில அவ எடுத்திருக்கிறா. அந்த நம்பிக்கை பொய்ச்சு போகும்போது குடும்பம் அவளை குத்தி காட்டும். நான் அப்பவே சொன்னேன்ல, காதலிச்சா இப்படித்தான் ஆகும்னு. இப்படி சொல்லி அந்த பெண்ணை விலக்கி வைக்கிற குடும்பங்கள் தான் இருக்கே தவிர, சரிமா நீ கீழே விழுந்துட்ட, பரவாயில்ல எழுந்து வா அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு கட்ஸ் வந்து குடும்பத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா அது சிஸ்டமிக் ஃபெயிலியர், அந்த குடும்பத்தோட ஃபெயிலியர், அந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட ஃபெயிலியர் அப்படின்னு சமூகம் பார்க்குது. அப்படி பார்க்க தேவையில்லை. அது அவ்வளவு காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காதீங்க. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல கால் தடிக்கிருச்சு, கீழே விழுந்துடுறோம், திருப்பி எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு ஓடுறது இல்லையா, அப்படிதாங்க ஒரு ஃபெயில்டு மேரேஜ். அதை ஏன் நம்ம சமூகம் வந்து இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயமா நமக்கு வந்து பூதாகரமா காமிச்சிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பரவாயில்ல, நான் ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேன், ஒரு வாட்டி இந்த பையன் எனக்கு பிடிக்கல, எங்களுக்குள்ள பிரச்சனை, டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். அடுத்து எனக்கு தகுதியான நபரா, மிக சரியான நபரா, புரிதல் உள்ள நபரா நான் தேடி பிடிச்சிக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த கேள்வியை பெண்கள் இங்க படித்த சுயமாக சம்பாதிக்க தெரிஞ்ச பெண்கள் இந்த கேள்வியை கேட்கணும். இட் இஸ் மை சாய்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பெண்கள் வரும்போது குடும்பமும் ஆண்கள் குறிப்பா, ஏன்னா எல்லா ஆண்களுக்கும் அதுதான் கோவம் வருது, ஏன் சொத்து இப்படி போயிருதே அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வருது. நாளைக்கே அவ கண்ணை கசக்கிட்டு வீட்டுக்கு வந்து நின்னா நான் தானே பார்க்க போறேன். இல்ல, நீங்க யாரும் பார்க்க தேவையில்ல. பெண்கள் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களால அவங்கள பார்த்துக்க தெரியும். உங்ககிட்ட அவங்க வர்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக, எமோஷனல் சப்போர்ட். ஒரு குடும்பம் கொடுக்கக்கூடிய அந்த எமோஷனல் சப்போர்ட்டை தான் ஒடுங்கி போய் தான் கஷ்டப்படுற ஒரு நேரத்துல எதிர்பார்த்து தான் ஒரு பெண் உங்ககிட்ட வரா. வேற எந்த காரணத்துக்காகவும் ஒரு பெண் அம்மா அப்பா கிட்ட திரும்பி வர்றது கிடையாது 18 வயசுக்கு மேல. அப்ப அந்த எமோஷனல் சப்போர்ட்டை மட்டும்தான் நம்ம தர இடத்துல இருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது அதை கொடுங்களேன். உங்ககிட்ட அதுதானே கேட்கறாங்க, உங்ககிட்ட பணம் எதிர்பார்க்கலையே பிள்ளைங்க, இதைத்தானே எதிர்பார்க்கறாங்க.